இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி 3 T20 போட்டியில் விளையாடியது. முதல் 2 போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று தொடரை ஏற்கனவே கைப்பற்றிய நிலையில் கடைசி போட்டி பெங்களூருவில் நேற்று நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது. இந்திய அணி வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் 22 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தவித்தது. அந்த சூழலில் அபாரமாக பேட்டிங் செய்த கேப்டன் ரோஹித் சர்மா தன் அதிரடி ஆட்டத்தால் பவுண்டரி மழை பொழிந்து 69 பந்துகளில் 121 ரன்களை குவித்தார். அவருக்கு துணையாக விளையாடிய ரிங்கு சிங் தன் பங்குக்கு 69 ரன்கள் சேர்க்க இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 212 ரன்கள் குவித்தது. 213 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. குல்புதீன் நைப், குர்பாஸ், இப்ராஹிம் சத்ரான் அரை சதம் அடித்து அணியை வெற்றி பாதையை நோக்கி அழைத்து சென்றனர். வெற்றிக்கு 19 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் கடைசி ஓவரை முகேஷ்குமார் வீசினார். முதல் 5 பந்துகளில் 16 ரன்கள் எடுக்கப்பட்டது. கடைசி பந்தில் ஆப்கன் அணியின் வெற்றிக்கு 3 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் அந்த பந்தில் 2 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்ததால் பெரும் பரபரப்புக்கிடையே போட்டி டை ஆனது. இதனால் ஆட்டத்தில் முடிவை எட்ட சூப்பர் ஓவர் வீசப்பட்டது. சூப்பர் ஓவரில் முதலில் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் 1 விக்கெட் இழப்பிற்கு 16 ரன்கள் குவித்தது. 17 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை சூப்பர் ஓவரில் இந்தியா விரட்டியது. இந்திய அணிக்காக ஜெய்ஸ்வால் மற்றும் ரோஹித் சர்மா களம் கண்டனர். ரோஹித் 2 சிக்சர்களை விளாச கடைசி பந்தில் 2 ரன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் ரிட்டையர் ஹட் ஆகி வெளியேறினார். கடைசி பந்தை எதிர்கொண்ட ஜெய்ஸ்வால் 1 ரன் மட்டுமே எடுத்ததால் சூப்பர் ஓவரிலும் போட்டி டை ஆனது. இதையடுத்து வெற்றியை தீர்மானிக்க 2வது சூப்பர் ஓவர் நடைபெற்றது. இம்முறை இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது. ரோஹித் மற்றும் ரிங்கு களம் கண்டனர். 11 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ரோஹித் சர்மா விக்கெட் இழக்க அதனைத் தொடர்ந்து வந்த சஞ்சு சாம்சனும் அவுட்டாக இந்திய அணியின் 2வது சூப்பர் ஓவர் முடிவுக்கு வந்தது. 12 ரன்கள் தேவையோடு ஆப்கான் வீரர்கள் களமிறங்க ரவி பிஷ்னோய் அந்த ஓவரை வீசினார். முதல் பந்திலேயே நைப் அவுட்டாக தொடர்ந்து குர்பாஸும் ஆட்டமிழந்ததால் இந்திய அணி வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரை முழுவதுமாக வென்றது. இப்போட்டியின் மூலம் 5வது சதம் கண்ட ரோஹித் சர்மா சர்வதேச 2020 போட்டிகளில் அதிக சதம் அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்தார். மேலும் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியதால் ஆட்டநாயகன் விருதையும் தட்டிச் சென்றார்.